أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரனும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணனம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, இன்றைய நவீனமான இந்த உலகத்தினுடைய போக்கிற்கு ஏற்ப இஸ்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு வருகின்றதா அல்லது இஸ்லாத்திற்கு ஏற்ற வகையில் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால், நவீன உலகம் எப்படிப்பட்ட புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த இஸ்லாத்தின் முன்னால் அவை ஒன்றிணைந்து இஸ்லாத்தோடு சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகவே மாற்றமாகவே நாம் பார்க்க முடிகின்றது. எந்த ஒன்றும் ஹராம் அல்லாதவைகள், ஹலாலானவைகள் மட்டும் நவீன கண்டுபிடிப்புகள் அது இஸ்லாத்திற்கு எதிரானதாக நாம் முடிந்தால் மாற்றிக்கொள்ளலாம், இல்லை என்றால் அதோடு நாம் இணைந்து விடலாம். அங்கே தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன, நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதில் இன்றைய இளைஞர்களுடைய ஆண் பெண்களுடைய பொறுப்பும் எழுச்சியும் மிக மிக முக்கியமானது. இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு துளி வியர்வை முதியவர்களுடைய 1000 சொற்களுக்கு சமம் என்பார்கள். ஒரு இளைஞனுடைய ஒரு துளி வியர்வை வயதானவர்களுடைய 1000 சொற்களுக்கு சமம் என்றால், மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரியணையின் அரசின் கீழே நிழல் பெறப்போகக்கூடிய 7 நபர்களில் ஒருவராக இந்த இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞனும் ஒருவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை இங்கே நான் நினைவுபடுத்துகின்றேன். இளைஞர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறை அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இளமையிலே அவர்கள் எவ்வாறு ஓரிரை கொள்கையை அந்த ஊரே எதிர்த்திருந்த போதும் கூட அந்த மன்னருக்கு எதிராகவும் நாட்டுக்கு எதிராகவும் தனது தந்தைக்கு எதிராகவும் அவர்கள் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டினார்கள் என்பதை ஒரு இளைஞனாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். ரமலான் என்பது அது முதியவர்களுக்கானது மட்டுமல்ல, அது இளைஞர்களுடைய ஆற்றலை சரியான பாதையில் திருப்பக்கூடிய ஒரு பயிற்சி பாசறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே நம்முடைய நாவை அடக்குவதும் நமது கண்களை அடக்குவதும் இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பம் நமது கண் முன்னால் நமது கைகளிலேயே பலவிதமான தீமைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. நோன்பு காலத்திலே மொபைல் ஃபோன் பயன்பாட்டை குறைப்பது ஒரு வகை டிஜிட்டல் நோன்பு தான். நோன்பில் பல நோன்புகள் பல வகை இருந்தாலும் மொபைல் ஃபோன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது ஒரு வகை டிஜிட்டல் நோன்பாக நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நோன்பாக மாறிவிடும். கண்களுக்கும் நோன்பு இருக்கின்றது என்றால் இன்றைய சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற காட்சிகளை பார்க்காமல் தவிர்த்து கொள்வது இளைஞர்களாகிய உங்களது கண்ணுடைய நோன்பாக அது மாறிவிடும். கண்ணின் ஜினாவானது
கண் செய்யக்கூடிய பாவமானது தேவையற்றி பார்ப்பதுதான் என்பதை உணர்த்தி திரையில் தோன்றக்கூடிய தீமைகளை தவிர்ப்பதுதான் உண்மையான வீரம் என்று நாம் கூறலாம். இன்றைய சமூக சேவையில் இளைஞர்களுடைய பங்கு என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. அது பள்ளிவாசலாகட்டும், இயக்கங்களாகட்டும், மற்றும் மார்க்க விஷயங்களில் அதை முன்னின்று நடத்துவதாக இருக்கட்டும், இளைஞர்களும் இளைஞர்களும் சற்று பின்னாலேயே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். முன்னால் வாருங்கள். சாதாரண சிறிய சிறிய வேலைகளிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். பள்ளிவாசல்களில் நோன்பு திறப்பதற்காக மக்கள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அமர்ந்து வருவதற்காக அந்த விரிப்புகளை நீங்கள் விரிப்பது முதல் வந்திருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து அவர்களுக்கே முறையாக அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கான உணவுகளை எடுத்து நோன்பு திறப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் ஒன்றையும் குறைத்து விடாமல் இளைஞர்களாகிய உங்களுக்கும் அவன் அல்லாஹ் வாரி வழங்குவான். இதற்காக இளைஞர்கள் முன்னிற்க வேண்டும். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வசதி குறைந்த குடும்பங்களை பார்த்து கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதுவேளை உங்களால் முடியாவிட்டால் யார் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை சென்று பார்த்து அவர்களிடமிருந்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு ரமதான் கிட்டாக அதை மாற்றி யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக வழங்குங்கள். அதை பற்றவர்களுக்கு வெளியே எல்லோருக்கும் காண்பித்து படம் பிடித்து காண்பித்து வாங்கக்கூடியவர்களை பகிரங்கப்படுத்தாமல் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த செய்யக்கூடிய இந்த உதவி அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய உதவி, இதனுடைய பலனை நாங்கள் நாளை மறுமையில் எதிர்பார்க்கின்றோம் என்ற நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடியது. அந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றது, அது அளவிட முடியாதது. வேறு எந்த விளையாட்டிலும் அல்லது வேறு எந்த பொழுதுபோக்கிலும் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. இளைஞர்களே, ரமதான் மாதத்திலே குர்ஆனுடைய ஒரு சில அத்தியாயங்களின் ஒரு பொருளையாவது ஒரு பக்கமாவது எடுத்து ஆழமாக படித்து அது எதை என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இது எனக்கு என்ன செய்தி இருக்கின்றது, இதை நான் எப்படி மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்ற சிந்தனையில் நீங்கள் உங்களது நேரத்தை நீங்கள் இந்த ரமதானிலே நீங்கள் கடத்த வேண்டும். இளைஞர்களாகிய உங்களுக்கு அதிகமான ஆற்றல் உண்டு. வயதானவர்களை விட அதிகாலை சகர நேரத்தில் எழுந்து சில ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுவது உங்களது மன உறுதியை, வில் பவர் நிச்சயமாக அது அதிகரிக்கும். நம்முடைய உடலிலேயே அந்த ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது நம்மால் அன்றைய நாள் முழுவதும் மிக சிறப்பான முறையில் வேலை செய்ய முடியும். மார்க்க கருத்துக்களை மிக நவீனமான முறையில் அதை இன்ஃபோகிராஃபிக்ஸ் செய்து சிறிய சிறிய வீடியோக்களை எடுத்து மற்றவர்களுக்கு அதை பரப்புவதில் நமது திறமையை பயன்படுத்துங்கள். யாரோ அனுப்பியதை, யாரோ அவர்கள் உருவாக்கி தந்ததை நாம் வெறுமனே ஃபார்வர்ட் மட்டும் செய்துவிட்டு போய்விடாமல் மற்றவர்களுக்கு பரப்புவதை நமது திறமையை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு நாம் சொந்தமாக சில சில வீடியோக்களையும் நாம் உருவாக்கி அதை பயன்படுத்த வேண்டும். இந்த ரமதான் நமக்கான தீய பழக்கங்கள் ஏதேனும் நம்மிடம் நம்மிடம் இருந்தால் அது நிச்சயமாக அந்த தீய பழக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த ரமதான் மாதத்தை மாற்றிக்கொள்ளலாம். புகைப்பிடிப்பது, வேப் பயன்படுத்துவது மற்றும் தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுவது போன்ற பழக்க வழக்கங்களை விடுவதற்கு நிச்சயமாக இந்த ரமலான் என்பது ஒரு கோல்டன் சான்ஸ். இதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. முழுமையாக இதை பயன்படுத்த வேண்டும். இந்த 30 நாட்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னால் நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்களை, இன்றைய நாளிலிருந்து இந்த நோன்பிலிருந்து
நாம் ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ரமதான் முடிந்த பிறகும் பள்ளிவாசலுக்கும் நமக்குமான தொடர்புகள் அதை அருந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொழுகைக்கு பின்னால் துஆ செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எங்கள் இளமையை உனது மார்க்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த ரமதான் மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் முழுமையாக நான் இன்றைக்கு மொபைலை தொடாமலேயே இருக்க முடியுமா என்று ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு அதை செய்து முடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ரமதான் என்னும் பாசறையிலே நீங்கள்தான் நாளைய தலைவர்கள். இளைஞர்களும் இளைஞிகளுமாக இருக்கக்கூடியவர்கள். உலகம் என்ன நினைத்து கொண்டிருக்கும்? இளைஞர்கள் என்றால் இவர்கள் விளையாட்டு பிள்ளைகள். ஆனால் உண்மையில் உலகினுடைய வரலாற்றை மாற்றியவர்கள் இளைஞர்கள். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கலாம். 18 வயதிலேயே அவர்கள் ஒரு பெரிய படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள். முஹம்மது பின் காசிம் என்று சொல்லக்கூடிய 17 வயதில் அவர் சிந்து மாகாணத்தையே வென்று வந்தார். ஏன்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி துவங்கியது? தனது சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தனது உயிரையும் அவர்கள் பணயம் வைத்தார்கள். நினைவு இருக்கின்றதா? மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் படுக்க வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். மதீனாவை நோக்கி சென்ற அந்த பயணத்திலே நபியினுடைய படுக்கையில் அலி படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாசலிலே எதிரிகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சற்றும் ஒரு சிறிய மயிரிழையில் உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த அளவுக்கு அவர்கள் தனது உயிரை பணயம் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றியவர்கள். இளைஞர்களே, இளம் வயதில் செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்கங்கள், அது அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும். முதுமையிலே ஒவ்வொருவருக்கும் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறை பயம் வருவது இயற்கைதான். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் இருக்கின்றார்கள். அந்த முதுமையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய பயம் வரும். இனி எத்தனை காலம் நாம் இருக்கப் போகின்றோமோ? நம்முடைய உடனுடைய சக்தியெல்லாம் இன்றைக்கு இழந்து விட்டோம், முடிந்து விட்டது. இனிமேல் அல்லாஹுடைய பாதையில் நமது வாழ்க்கையை செலவழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீதான ஈர்ப்பு ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் வாலிபத்திலே தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீதான பயமும் ஈமானுடைய எழுச்சியும் ஏற்படுவது அது இறைவனுடைய தனிப்பெரும் அருள். எல்லோருக்கும் அது கிடைக்காது. யார் முயற்சி செய்கின்றீர்களோ உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக தருவான். இந்த ரமலான் மாதம் என்பது அதுவரை ஒரு டீடாக்ஸ் பயிற்சி தான். இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் கவன சிதறல்களுக்கு ரமலான் நிச்சயமாக ஒரு அருமருந்தாக மாறியிருக்கும். பசி வந்தும் உண்ணாமல் இருப்பது, தாகம் எடுத்தும் பருகாமல் இருப்பது, அதற்கு நோ சொல்லக்கூடிய ஆற்றலை வளர்க்கிறது. அது போதைப் பொருளின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு பயிற்சியாக மாறுகின்றது. தவறான பழக்க வழக்கங்களுக்கு நோ சொல்லக்கூடிய துணிவை அது தருகின்றது. ரமதானின் இன்றைய நாளிலிருந்து தேவையற்ற ரீல்ஸ் மற்றும் நாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய அந்த கேமிங் அதனுடைய நேரங்களெல்லாம் குறைத்து அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமான வழியிலே நாம் செலவழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். சமூக ஊடகங்களிலே தவா என்று சொல்லக்கூடிய மார்க்க பிரச்சாரம் இளைஞர்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான் ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை இளைஞர்களுடைய
ஸ்டேட்டஸ் நாம் பார்த்தோம் என்றால் அதில் சினிமா பாடல்கள் அல்லது அவர்களுடைய படங்கள் அல்லது ஏதேனும் வெளியில் சென்று சாப்பிட்ட அந்த உணவுடைய ஃபோட்டோக்கள் தான் இருக்கின்றதே தவிர ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்கள், இந்த நோன்பில் ஆக்கப்பூர்வமான எத்தனையோ செய்திகளை, பொன்மொழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை எடுத்து நல்ல நல்ல கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு தவறான செய்தியை, ஃபேக் நியூஸ், அது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தாமல் நாம் பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு பாவம். அதை பிறருக்கு பகிராமல் இருப்பது ஒரு பெரிய சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவன் பொய்யன் என்பதற்கு அவன் எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா, அதுவே அவன் உண்மையானவன் இல்லை, அவன் பொய்யானவன் என்பதை நீங்கள் நம்பிக்கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள், நான் நோன்பு பிடித்திருக்கின்றேன், என்னால் இந்த வேலையும் செய்ய முடியாது, நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி குழந்தைகளைப் போல ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரம் 22 மணி நேரம் தூங்கி எழுந்து நோன்பு வைக்கின்றீர்கள். பரலான தொழுகைகளை விட்டுவிடுகின்றீர்கள், சுன்னத்தான தொழுகைகளை விட்டுவிடுகின்றீர்கள், இரவு தொழுகைகளை தவறவிடுகின்றீர்கள். நோன்பை சாக்காக வைத்து பகல் முழுவதும் நீங்கள் தூங்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது ஒரு இளைஞர்களுக்கான அழகு இல்லை. ரமதான் பல இளைஞர்களை போருக்கு அனுப்பி அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு மாதம் அது. பத்ர் போர் ஞாபகம் இருக்கின்றது தானே. பத்ர் போர் நடைபெற்றது ரமதான் மாதத்தின் 17வது நாளில். எத்தனையோ இரவுகள் தூங்காமல் விழித்திருந்து அன்றைய வெற்றியை பெற்றார்கள் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு அவர்கள் சொந்தமாக உருவாக்கி கொண்ட அந்த மன உறுதிதான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சஹருக்கும் இஃப்தாருக்கும் நமது உணவுகளிலே சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஒரு அமானிதம், அது ஒரு பொறுப்பு. நமது உடல் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அமானிதம். அதை நன்முறையில் பாதுகாத்து வைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே ஹலாலானவைகளை செய்து ஹராமானவைகளிலிருந்து விலகி எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதை செய்யாமல், எதையெல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் செய்து மற்றவர்களுக்கு அதை பரப்பி எடுத்து சொல்லி நமது உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது தான் உண்மையான அமானிதம். இஸ்லாமிய இளைஞர்களே, உங்களது வாலிபம் இன்றைக்கு எங்கே கழிந்து கொண்டிருக்கின்றது? மறுமை நாளிலே 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஓர் அடி கூட நகர முடியாது, அடுத்த அடி வைக்க முடியாது. அதில் ஒரு கேள்வி, உனது வாலிபத்தை நீ எதில் கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். வயதான காலத்திலே தஸ்பீஹ் மணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு தாடியை வளர்த்து கொண்டு பள்ளிவாசலிலே அமர்ந்திருப்பது சாதாரணமாக பார்க்கக்கூடியது தான். ஆனால் துடிப்பான வாலிபத்திலே அல்லாஹ்வை நாம் தேடிச் செல்வது தான் உண்மையான மார்க்கத்தினுடைய சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சினிமா திரையிலும் விளையாட்டு மைதானத்திலும் கரையக்கூடிய நமது நேரத்திற்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்வதற்காக நாம் ஏதேனும் நம்மிடம் பதில் இருக்கின்றதா? இளைஞர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு கன்சியூமர் இல்லை, நீங்கள் ஒரு கிரியேட்டர். உங்களது முன்னோர்கள் இந்த உலகிற்கு அறிவியலையும் மருத்துவத்தையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வெறுமனே மீம்ஸ் பார்த்தும் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டும் உங்களது மூளைகளை மழுங்கடித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது கையில் இருக்கக்கூடிய உங்களது டெலிஃபோன் உங்களை ஆள வேண்டுமா?
உங்கள் கைஃபோன் உங்களை ஆள வேண்டுமா அல்லது நீங்கள் அதை ஆள வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இளைஞர்களே. தனிமையில் இருக்கும்போது உங்களது ஸ்மார்ட் போனில் எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஆபாசங்களை கண்டால் நாம் எதிர்பாராமல் நாம் கேட்காமலேயே சில சமயத்தில் நமக்கு முன்னால் வந்துவிடக்கூடிய அந்த ஆபாசமான செய்திகளையும் படங்களையும் பார்க்கும் பொழுது இன்னி அஹாஃபுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள். அது தேடக்கூடிய துணிவு உங்களுக்கு இருக்கின்றதா? இருந்தால் அதுதான் உண்மையான ஆண்மை. இன்றைய சமூகத்தினுடைய விடியல் உங்களது கையில் இருக்கின்றது இளைஞர்களே. உங்களது வீட்டுக்கு அருகிலே ஒரு ஏழை பசியோடு இருந்தால், உங்களது ஊரில் ஒரு அநீதி நடந்தால் எனக்கென்ன என்று நீங்கள் ஒதுங்கி போய் விடாதீர்கள். ரமலான் என்பது பசியை உணர்வது மட்டுமல்ல, பசித்தவனுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்வதும். பள்ளிவாசலிலே முதல் வரிசையிலேயே வயதானவர்கள் இருப்பதையெல்லாம் மாற்றி வாலிபர்களின் கூட்டமாக மாற்றுவது உங்களது கைகளில் இருக்கின்றது. நண்பர்களே, தொழுகையை உங்களது வாழ்க்கையின் அச்சாணியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தஹஜ்ஜத்திலிருந்து உங்களது அன்றைய நாளை நீங்கள் துவங்குங்கள். இளைஞர்களாகிய உங்கள் மூலமாக இனி அடுத்து வரக்கூடிய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய சந்ததிகள், அவர்களும் இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக வாழ்வதற்கான வழியை உங்களிலிருந்து அவர்களுக்கு நீங்கள் கடத்தி செல்லுங்கள். அதுதான் நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். இளைஞர்களே, இன்றைய இளைஞர்கள் சொல்வதற்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்றாலும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் வாலிபத்தின் வேகத்திலே வேகமாக பைக்கு ஓட்டி சென்று தன்னையே மாய்த்து கொள்வது, விவேகமும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதை நீங்கள் ஓட்டக்கூடிய மோட்டார் பைக்கில் காண்பித்து விடாதீர்கள். உங்களது ஆயுளை மிக விரைவாக முடித்துக் கொள்வதற்கான வழிகளை நீங்களே தேடி செல்லாதீர்கள். எல்லாவற்றிலும் நிதானத்தை நீங்கள் பொறுப்போடு நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் விரும்புவது நடுத்தரமானவைகள் தான். இரண்டுக்கும் இடைப்பட்டது. வேகமும் வேண்டாம், மிகவும் சுலோவும் வேண்டாம். இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களது ஆயுள்களை நீளமாக்கி உங்கள் மூலமாக அடுத்த சந்ததியிருக்கும் முஸ்லிம்களாகிய மக்களுக்கு ஈமானை, இஸ்லாத்தை எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று இந்த ரமதான் மாதத்தில் இன்றைய நாளில் நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றேன். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமதானை முழுமையாக நாம் பெற்று அத்தனை நோன்புகளையும் நோற்று இனி வரக்கூடிய நோன்பு ரமதானையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.